அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய கூட்டணி அழைப்பை 2 முறை தமிழக வெற்றிக் கழகம் கட்சி நிராகரித்து இருக்கு. இது விஜய்க்கு சாதகமா இல்ல பாதகமா? இதுக்காக விஜய் வருத்தப்படுவாரா இல்ல தேர்தலுக்கு முன்னால கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதை பத்தி தான் வீடியோவில் விவரமா நம்ம பார்க்க போறோம். ரொம்ப நாளா தமிழ்நாட்டு அரசியல் மேல விஜய்க்கு ஒரு கண் இருந்தது. இதனால ஆரம்பத்துல இருந்தே ரசிகர் மன்றங்களை தன்னோட அரசியல் இன்றிக்கான மூலதனமாக தான் பார்த்தார். அவருடைய ரசிகர்கள் உள்ளாட்சி தேர்தல்களை போட்டியிட்டு வென்றது எல்லாமே இந்த அடிப்படையில தான். இப்போ வருவாரு அப்போ வருவாரு அப்படின்னு ரொம்ப நாளாக ரசிகர்களை எதிர்பார்க்க வச்ச விஜய் கடைசியாக 2024ஆம் ஆண்டு தீவிர அரசியல இறங்குறதாக அறிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில கடந்த ஆண்டு அக்டோபர் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு நடந்துச்சு. அதுல விஜய் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நம்ம கட்சிக்கு தனித்த பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்முடைய கூட்டணி வைக்கிறவங்களுக்கு, நம்ம கூட கூட்டணி வைக்கிறவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் 2லையும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு பேசினார். அவர் சொன்ன மாதிரி 2026ஆம் வருஷம் தேர்தல் மனசுல வச்சு அதற்கான வேலைகளை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சொல்லப்போனா இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு கூட்டணி கட்சிகள் முரண்டு பிடிக்கிறதுக்கு விஜயும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நேரத்தில் திமுக எதிர்க்கிறதுக்கு ஒத்த மனதுடைய, திமுக எதிர்க்கணும் அப்படின்னா ஒத்த மனதுடைய கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில இணையணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுக்கு தூது விட்டார். ஆனா 2 முறையும் அவருடைய அழைப்பை விஜய் நிராகரித்து இருக்கார். இதுக்கு விஜய் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாற்றத்தை விரும்பக்கூடிய தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில தமிழக மக்கள் விரும்பக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுடைய வெற்றி தலைவர் விஜய் அவர் தலைமையில தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று புதிய வரலாறு படைக்கும் அப்படின்னு விளக்கம் சொல்லியிருக்காங்க. விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம் அப்படிங்கிறதால தான் எடப்பாடி திரும்ப அவருக்கு அழைப்பு விடுக்கிறாரு. ஏன்னா பாஜக தாண்டி அதிமுகவுக்கு ஒரு வலுவான கூட்டணி கட்சி தேவைப்படுது. முதல் தலைமுறை மற்றும் மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்காளர்கள் ஓட்டுகள் விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது எல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு தான் அதிமுக விஜய்க்கு தொடர்ந்து வலை வீசுறாங்க. ஆனா விஜய் பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் தனித்து சந்திக்க தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா தன்னுடைய பலம் பலவீனம் 2026 தேர்தலில் எத்தனை சதவிகிதம் வாக்குகள் தனக்கு கிடைக்கும், இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க விஜய் ஆசைப்படுறார். இது மட்டும் இல்லாம கூட்டணிக்கு இப்பவே போனா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 10-11 போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இதுக்கு உதாரணம் சொல்ற மாதிரி கட்சி ஆரம்பிச்சு காணாம போன நடிகர்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த காரணங்களால 2026 தேர்தல் தமிழக வெற்றி கழகம் தனிச்சு சந்திக்க தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. முதல்வர் நாற்காலியை குறி வச்சு தான் அவர் அரசியலை குதிச்சு இருக்காரு. கூட்டணி அமைச்சு தேர்தலை எதிர்கொண்டா அவருடைய அரசியல் கனவுகள் பழிக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். அதோட ரசிகர்களும் விஜய் தமிழக முதல்வராக தான் பார்க்க ஆசைப்படுறாங்க. அதனால இப்போதைக்கு எந்த கட்சி கூடவும் தமிழக வெற்றி கழகம் இணைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அப்புறம் ஏன் இந்த கூட்டணி குழப்பங்கள் பஞ்சாயத்துகள் அப்படின்னு கேட்டா, எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ணதா. பார்த்தீங்களா, எங்களை பெரிய கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம். தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில, 10 மாதங்கள் அதுக்குள்ளாக இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் தேதி அறிவிக்கும் வரைக்கும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நீடிக்கலாம். நாம் தமிழர் கட்சி மாதிரி தமிழக வெற்றி கழகமும் தனித்து போட்டியிட்டா 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு 4 முனை போட்டிகள் ஏற்படும். இதனால வாக்குகள் சிதறலாம். அப்படி நடந்தா தனிச்சு எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உருவாகும். அந்த சூழல் வரும்போது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கிடைக்குமா? விஜய்க்கு மக்கள்கிட்ட கிடைக்க போற வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதிலும் கிடைக்கும். விஜய் 2026 தேர்தலில் தனிச்சு சந்திப்பாரா இல்ல கூட்டணி அமைத்து எதிர்கொள்வாரா? அவருடைய ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொள்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.